இந்த வள்ளுவர்ங்கிறது இன்னைக்கு எந்த பட்டியலில் இருக்குங்க? வள்ளுவர்னா எஸ்சியில் இருக்கு. அந்த வள்ளுவர் தான் நமக்கு அறிவு சொல்லி தந்தவர், நம்மை மனிதனாக்கிய பெருமனிதர். இன்று சாதி வலுப்பெற்று வருகிறது என்றால் என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு தந்தை பெரியார் மீதுதான் கோபம் வருகிறது. மனிதர்களாக இருந்தோம், சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், அனைவரும் சமம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வந்தோம். அந்த சமுதாயம் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே குழுமியுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். ஒரு பெரிய போராட்ட காலத்தில் இருக்கிறோம். என்ன போராட்டம்? நானும் சிந்தித்து பார்க்கிறேன். இன்று சாதி வலுப்பெற்று வருகிறது என்றால் என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு தந்தை பெரியார் மீதுதான் கோபம் வருகிறது. தெருவிலேயே நடமாட முடியாதவர்களுக்கெல்லாம் தெருவிலே நடமாடுகிற உரிமையை பெற்று தந்தார். பள்ளிக்கூடங்களிலே சேர்ந்து படிக்க முடியாது என்று இருந்தவர்களுக்கெல்லாம் கல்வி வழங்குவதற்கான போராட்ட களத்திலே ஈடுபட்டு கல்வி வழங்கினார். எல்லோரும் உயர்ந்து விட்டோம். இப்பொழுது நமக்குள்ளே யார் பெரியவர் என்கிற எண்ணம் நம்மை தூண்டி விடுகிறது என்று நான் கருதுகிறேன். தமிழனின் பண்பாடு என்ன? உலகத்திலேயே சமத்துவமாக வாழ்ந்த ஒரு இனம் இந்தியா உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அது தமிழர் இனம்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவர் அதைத்தான் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்றால் அவர்கள் செய்கிற தொழில் நல்ல தொழிலாக இருந்தால் அது சிறப்பு மிக்கது, அது சாதாரண தொழிலாக இருந்த சிறப்பு குறைவு என்ற பொருளிலே சொன்னார். ஆனால் பிறப்பு ஒக்கும் என்று சொன்னார். தமிழ் சமுதாயத்தை எண்ணி நான் வருந்துகிறேன். காரணம், ஒரு காலத்திலே நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் எப்படி உறவினர்கள், செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் யான் கலந்தனவே என்று சொல்வார்கள். நமக்கு என்ன, உங்க அப்பா யாரோ எங்க அப்பா யாரோ, நம்ம எப்படி உறவு, ஆனாலும் அன்பின் காரணமாக நாம் மணலில் சேற்றில் விழுந்த மணலை போல ஒன்றாக ஒரே நிறமாக மாறி ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்க வேண்டும். பல பிரச்சனைகளை நாம் இழந்து நிற்கிறோம். பல நம்முடைய தன்மைகளை, பிரச்சனை என்கிறேன், நம்முடைய தன்மைகளை இழந்து நிற்கிறோம். இங்கே 3 பெரிய நாடுகள் இருந்தன. விந்திய மலைக்கு தெற்கே 3 பெரிய நாடுகள் இருந்தன, சேர, சோழ, பாண்டிய நாடு. இந்த சேர, சோழ, பாண்டிய நாட்டிலே மன்னராக ஒருவர் வர வேண்டும் என்றால் அவர் வீரனாக இருந்தால் மட்டும் போதும், பிறப்பால் உயர்ந்த குடியில் பிறந்த சத்திரியனாக இருக்க வேண்டும் என்ற நிலை இங்கே கிடையாது. வடக்கே அப்படி அல்ல. அங்கே மராட்டியர்களோ, மகதர்களோ, குப்தர்களோ, மௌரியர்களோ யாராவது மன்னராக வரணும்னா அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும், அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு இல்லையே. பெண்கள் தமிழ் இலக்கிய செம்மொழி என்று சொல்லக்கூடிய மொழிகள் இருக்கின்றன. ஒரு 5-6 மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். தமிழை சொல்வார்கள், வடமொழியை சொல்வார்கள், கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, அரபு மொழி போன்றவற்றையெல்லாம் செம்மொழி என்று சொல்வார்கள். செம்மொழி என்பதற்கு இலக்கணமாக டாக்டர் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், 2000 ஆண்டுகள் ஒரு மொழி நடைமுறையிலே புழக்கத்திலே இருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு குறையாமல் புழக்கத்திலே இருக்கிற மொழி செம்மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மொழியிலே பல இலக்கியங்கள் இருந்தன. இந்த மொழிகளிலே, செம்மொழியிலே பல இலக்கியங்கள், கிரேக்க இலக்கியம் இருந்தது, லத்தீன் இலக்கியம் இருந்தது, அரபு இலக்கியம் இருந்தது, வடமொழியிலே இலக்கியங்கள் இருந்தன, தமிழ் மொழியிலே சங்க இலக்கியங்கள் இருந்தன. இந்த சங்க இலக்கியங்களில் 43 பேர் பெண்பார் புலவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். வேறு எந்த மொழியிலும் பெண்கள் அறிவு மதிக்கப்பட்டதாக அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய கவிதை ஆற்றல் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு கவிதையை கூட வேறு எந்த செம்மொழியிலும் பார்க்க முடியாது.
தமிழிலே மட்டும்தான் ஆண் பெண் சமத்துவம், பிறப்பின் அடிப்படையில் இல்லாத சமத்துவம், அனைவரும் சமம் என்கிற நிலை இருந்தது ஒரு காலத்திலே. எப்படி மாறியது? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நிலத்தை ஐவகையா பிரிப்பாங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல பாலை நமக்கு இல்லை, நெய்தல் நிலம்னு வச்சுக்குவோம். நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த கடலும் கடல் சார்ந்த இடத்திலும் குடியிருக்கிற மக்கள் விவசாயம் பண்ண முடியாது, வேற பயிர் விளையாது. அவர்கள் என்ன செய்ய முடியும் என்றால் மீன் பிடித்துத்தான் வாழ முடியும், மீன் பிடித்து சமைத்து வாழ முடியும். இப்ப அவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மீனவர்னு ஒரு ஜாதி ஆக்கிட்டாங்க. குறிஞ்சியில் இருக்கிறவனெல்லாம் குறவர்னு ஒரு ஜாதி ஆக்கிட்டாங்க. மருத நிலத்திலே இருக்கிறவனால் நிலத்தின் உரிமையாளர் மேல் ஜாதி, ஒரு தொழிலாளி தாழ்த்தப்பட்டவனாயிட்டான். இப்படித்தான் ஜாதிகள் உருவாகி இருக்கின்றன. இதை வளர்த்து பாதுகாப்பது யார் என்றால் மனு தர்ம சிந்தனையாளர்கள் இங்கே நுழைந்த பிறகுதான் இது ஏற்பட்டது. அப்படித்தான் ஜாதி வந்தது. ஒரு அறிஞர் 10ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த சாதிகள் எல்லாம் அதிகமா வந்துச்சுன்னு எழுதியிருக்காரு. இந்த 10ஆம் நூற்றாண்டு இருக்க ஒரு ஆபத்தான நூற்றாண்டு. 9, 10 நூற்றாண்டுகள் இருக்கின்றனவே. ஏன் இது ஆபத்தான நூற்றாண்டுன்னு சொல்றேன்னா, அது வரைக்கும் வடக்கே இருந்து எதுவும் நமக்கு வந்ததில்லை. வடமொழி சிந்தனைகள், வடமொழி தத்துவங்கள் எதுவும் இங்கே வந்ததில்லை. இங்க இருந்து 3 பேர் வடக்க போய் வேதம் படிக்க போனாங்க. ஒருவர் ஆதிசங்கரர், இன்னொருவர் மத்வாச்சாரியார், மூன்றாவவர் இந்த வைணவ ராமானுஜர். இவங்க 3 பேரும் வடக்க வேதம் படிக்க போனாங்க 9, 10 நூற்றாண்டுகள்ல. வேதம் படிச்சுட்டு வந்த உடனே ராமானுஜர் என்ன செஞ்சாருன்னா, இந்த வேதத்துல ஒண்ணும் இல்லை, 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற கருத்துக்கள் கூட வேதத்துல இல்லைன்னு சொல்லி அந்த வேதத்தை புறக்கணிச்சிட்டார். ஒரு எல்லோரையும் அரவணைச்சாரு. சாதி வேறுபாடுகள் கிடையாது, எல்லாரும் மனிதர்கள் என்று நினைத்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசும்போது வடகலை தென்கலையை பத்தி பேசினாங்கல்ல. வடகலை தென்கலைன்னா என்னன்னா, ராமானுஜர் சொன்னது தென்கலை, மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது. வடகலைங்கிறது அது எப்படி பார்க்கறது? அவங்கெல்லாம் மேல் ஜாதியா இருக்கும்போது நாமளும் எப்படி கீழ் ஜாதியா இருக்கிறது? நாம சமஸ்கிருதத்துல தான் மந்திரம் சொல்லணும்னு சொன்னது வடகலை. இதுதான் போராட்டம். மத்வாச்சாரியார் அவர் போயிட்டு அங்கேயே தங்கிட்டார். அவர் இங்க எந்த வேலையும் செய்யல. ஆதிசங்கரர் 4 பக்கத்துலையும் மடம் அமைச்சு இந்த மதத்தை தீவிரமாக, மனு தர்ம மதத்தை, வர்ணாசிரம மதத்தை தீவிரமாக பரப்புவதிலே அவர் ஈடுபட்டார். இப்படிதான் ஜாதி. அதுக்கப்புறம் தான் ஜாதி வந்துச்சு. அதுக்கு முன்னால ஜாதி கிடையாது. தமிழர் பண்பாட்டிலே சமத்துவம் எந்த இடத்தில் பார்த்தாலும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த வள்ளுவர்ங்கிறது இன்னைக்கு எந்த பட்டியலில் இருக்குங்க? வள்ளுவர்னா எஸ்சியில் இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் லிஸ்ட்ல, கவர்மெண்ட் லிஸ்ட்ல கேட்டீங்கன்னா வள்ளுவர் யாருன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கும், தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கும். அந்த வள்ளுவர் தான் நமக்கு அறிவு சொல்லி தந்தவர், நம்மை மனிதனாக்கிய பெருமனிதர். அவருடைய எழுத்துக்கள், திருக்குறள் தான் உலக பொதுமறை என்று நாம் போற்றுகிற ஒரு நூலாக விளங்குகிறது. அன்றைக்கு அவர் அறிவை மட்டும் மதித்தோம், இன்றைக்கு அவர் பிறப்பை பார்க்கிறோம். அவருக்கு பூநூல் போடலாமா, காவிச்சாயம் பூசலாமா என்று ஒரு கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது. நான் கூட சொன்னேன், வேடிக்கையா சொன்னேன், பாரதியார் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பூநூல் போட்டாரு. இப்ப அந்த வேலையை இப்ப பாஜக செஞ்சுட்டு இருக்குது. அந்த தத்துவங்கள் நம்முடைய தத்துவங்கள், அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள், அதை நாம் இழந்து நிற்கிறோம். மனிதர்களாக இருந்தோம், சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், அனைவரும் சமம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வந்தோம். அந்த சமுதாயம் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் கடவுளின் பெயரால் இது சொல்லப்பட்டது. மனு தர்மம் இல்லைங்கிறாங்க. மனு தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டா போதுமா? இப்ப கேட்டீங்கன்னு வச்சுங்க, மனு தர்மம்லாம் பழைய கதைங்கம்பான்.
பகவத்கீதையில சொல்றாரு கடவுள் என்ன சொல்றாரு? சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ங்கிறார். இந்த 4 வர்ணம்ங்கிறது நான் உருவாக்குனதுன்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லி இருக்கார். அப்படின்னா அப்படி சொன்னா என்ன நினைப்போம் நம்ம? ஐயோ சாமியே சொல்லிட்டாருப்பா, அதை மீறினா பாவம்பா, சாமி குத்தமாயிடும்னு நினைப்போம். அந்த மாதிரி நிலைதான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கான, இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கான இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஐயா பெரியப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்களுடைய பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகிறோம். அவருடைய வீட்டிற்கு பெயர் சமத்துவ இல்லம் என்று அவர் வைத்திருந்தார். பல்வேறு சாதி மறுப்பு திருமணங்கள் அந்த இல்லத்திலே நடந்திருக்கின்றன. முதலில் சாதி மறுப்பு திருமணம் எங்கே நடந்ததுன்னா அது காரைக்குடியில தான், அங்கே ஐயாவுடைய வீட்டில் தான். எங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நானும் எனக்கு 2 மகள்கள் 3 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. எனக்கும் என் சாதியில பொண்ணு இல்லை, என் மகளுக்கும் இல்லை, என்னுடைய இன்னும் 2வது மகளுக்கும் இல்லை. இங்கே மானுடம் வென்றது, சாதி வெல்லவில்லை. மானுடம் வெல்லும் என்றால் சாதி தோற்று போகும். மானுடம் என்கிற உணர்வை நாம் வளர்த்து கொண்டால் சாதி அழிந்து போகும். இப்பொழுது சாதி ஏன் பிரச்சனையாக இருக்கிறது என்றால், அது கடவுளால் சொல்லப்பட்டது என்ற காரணத்தினாலே அது பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வேறு வகையிலே சொல்லப்பட்டது. இங்கே நிலங்களை எல்லாம் சோழ மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நிலங்களை எல்லாம் இந்த கோவிலிலே, அவர்கள் கட்டிய கோவிலிலே மந்திரம் சொல்ல வந்தவர்களுக்கு இனாமாக கொடுத்தார்கள். அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கே வேலை செய்யறதுக்கு நம்மால் தான் வரணும். அவங்களையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உழைச்சிட்டு வயிறு அறுத்து கருது அறுத்து கொண்டு வந்து வீட்டில் போடும் பொழுது இங்கே அப்படி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு அதில் தண்ணி தெளித்து எடுத்துட்டு உள்ளே போவாங்க. அவன் தண்ணி தெளிக்கிறத பார்த்து இன்னொருத்தன் சொன்னான், ஏன் தண்ணி தெளிக்கிறேன்னா, அவெல்லாம் தீட்டு அவனெல்லாம் தொடக்கூடாது, தீட்டாயிடும்னா. அப்புறம் நாம் என்ன நினச்சோம், சரி அவங்கெல்லாம் வந்தால் நமக்கு தீட்டுன்னு நாமும் அதை ஏற்றுக்கிட்டோம் முட்டாள்தனமாக. இங்கு இந்த நாட்டுக்கு சொந்தமில்லாதவன், இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தமில்லாதவன், இந்திய மலைக்கு தென்பகுதிக்கு சொந்தமில்லாதவன் சொன்னவற்றையெல்லாம் நாமும் ஏற்றுக்கொண்டோம், நம்மை இழந்தோம். அதுதான் நிலை. எல்லா இடத்திலும் அதுதான். 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சாதி என்பது வலிமை பெற்றது. அதை உடைக்க என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்று உருவாக்கி தந்திருக்கிறோம். அதனாலே ஒரு சமத்துவம் நிலவுகிறது என்றாலும் அதுவும் சாதி ரீதியாக பிளவுபட்டு சமுதாயங்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு துறை தான் ஜாதி ஒழிப்பு துறைன்னு சொல்லுவாங்க. தந்தை பெரியாருக்கு அப்புறம் இந்த தகவல் தொழில்நுட்ப துறை தான் சாதி ஒழிப்பு துறையாக பார்க்கிறேன். தகவல் தொழில்நுட்ப துறையிலே சாதி மறுப்பு திருமணங்கள் நிறைய நடக்கின்றன. அதற்கு காரணம் என்னன்னா, 2 பேருக்கும் உள்ள வருவாய் காரணமா இருக்குமே தவிர சாதி உணர்வு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதையே நம்ம விடுவானேன்னு சாதிக்கு பயந்து காசை விட்டுடலாமான்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு. ஏன் சாதி எப்படி மனிதனை பிரிக்க முடியும்? மனித ஜாதி மிருக ஜாதி என்று இருப்பது வேறு. ஒரு சாதி எப்படி மனிதனை பிரிக்க முடியும்? மனிதன் எல்லா வகையிலும் மனிதன் தான். அறிவியல் பூர்வமாக என்னால் முடிந்தது இன்னொருவரால் முடியும், இன்னொருவரால் முடிந்தது 3ஆமவரால் முடியும். இங்கே நாம் நிரூபித்திருக்கிறோம் நம் சங்க இலக்கியத்திலே, ஒரு ஆணால் முடிந்தது ஒரு பெண்ணாலும் முடியும் என்று. ஒரு ஔவையார், ஒரு புலவர், பெண்பார் புலவர், 2 மன்னர்களுக்கிடையே தூது போய் போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஔவையாருக்கு இருந்திருக்கிறது என்றால் பெண்களுக்கு இந்த சமுதாயம் எத்தகைய மரியாதையை தந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அப்படிப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த நாம் இன்றைக்கு சாதி ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும், சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும். சாதியை திருமணத்திற்காக மட்டும் மறுக்கக்கூடாது, சாதி என்கிற சிந்தனையை எல்லா நேரத்திலும் மறுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது இயலாமல் போன காரணத்தினால் அவர் திருமணத்தின் மூலமாக அதை மாற்றலாம் என்று பாலன் அவர்கள் நினைக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்பது போல நாம் மனிதர்களாக வாழ்வோம், சாதியினராக வாழக்கூடாது என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திராவிட இயக்கத்தின் மீது அள்ளி வீசப்படும் அவதூறுகளுக்கு பதிலளிக்கும் சிறந்த புத்தகம் திராவிடம் அரசியலும் அவதூறும். ஆசிரியர் வெற்றி செல்வன். விலை ₹100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.